ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியும் சாப்பாட்டு அரிசியும் வச்சு ரொம்பவே டேஸ்டியாக இட்லி தோசை சூப்பராக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ வந்துட்டு சாப்பாட்டு அரிசி வந்து சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமே வந்து புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி வந்துட்டு 1 கிலோ சேர்த்திக்கலாம். இது வந்து இந்த படி வந்துட்டு 1 கிலோ படி தான். ஸோ அதுக்கப்புறமே பச்சரிசி வந்து 1/2 கிலோ சேர்த்திக்கலாம். பச்சரிசி சேர்த்தும் போது நமக்கு வந்து தோசை வந்து நல்லா வந்து மொறுமொறுப்பாக வரும், ரோஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறமே இதெல்லாம் சேர்த்திட்டு வெந்தயம் வந்துட்டு 4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். வெந்தயம் சேர்த்தும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கலர் கொடுக்கும், ப்ரௌன் கலராக. அதுக்கப்புறமே ரோஸ்ட் மாதிரி சூப்பராக இருக்கும் தோசை. அதுக்கப்புறம் உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எதுக்குன்னா வந்து ரேஷன் அரிசியில் அழுக்கு இருந்தாலும் நல்லா ஊறிட்டு அதுக்கப்புறமே நம்ம கழுவும் போது அந்த அழுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து வந்துடும். ஸோ அதுக்காக தான் இது நல்லா வந்து ஒரு 7 மணி நேரம் ஊறட்டும். ஸோ அதுக்கப்புறமே நம்ம வந்துட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். இப்போ 7 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உளுந்தை வந்து 250 கிராம் உளுந்து வந்துட்டு நந்தி உளுந்து சேர்த்திக்கிறேன். இது 1 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமே உங்களுக்கு வந்துட்டு நான் காட்டுறேன். 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். மிஷினில் கொடுத்து நல்லா வாஷ் பண்ணிடணும் 2-3 டைமு. பாருங்கள், நான் மிஷினில் கொடுத்து நல்லா மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம காலையில் வந்து இட்லி தோசைக்கு ஆகிற மாரி மாவு 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இதுக்கப்புறமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் மீதி மாவு வச்சுட்டு இதை மட்டும் உப்பு போட்டு நல்லா வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்திட்டு நம்ம இட்லிக்கு எப்படி மாவு வந்து கரைச்சப்போமோ அந்த மாதிரி நல்லா கை விட்டு நல்லா வந்து கலக்கி வச்சுக்கணும். பாருங்கள், அந்த உப்பு போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணதுனால மாவே வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. இட்லியும் ரொம்பவே சூப்பராக வெள்ளை வெள்ளையர்னு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து கலக்கி வச்சுக்கலாம். நல்லா கை விட்டு கலக்கும் போது தான் அது நல்லா புளிச்சு வரும், பொங்கி வரும். இது அப்படியே ஃபுல்லாக வந்து ஓவர் நைட் நல்லா வந்துட்டு இருந்துச்சுன்னா காலையில் சூப்பராக வந்து பொங்கி வந்து நல்லா புளிச்சு மாவு வந்துடும். இது அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ பாருங்கள், அடுத்த நாள் காலையில் மாவு நல்லா வந்து சூப்பராக வந்து புளிச்சு நல்லா பொங்கி வந்துருச்சு. இதில் வந்து இட்லி ஊற்றினா சூப்பராக வரும். இது பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி வந்துட்டு ஃபுல்லாக பச்சரிசி நீங்கள் சேர்த்தாமல் 2 கிலோ ரேஷன் அரிசி 1 கிலோ நல்ல அரிசி போட்டு சாப்பாட்டு அரிசி போட்டு வச்சாலும் இதே மாதிரி சூப்பராக வந்து நமக்கு இட்லி தோசை வரும். அதுக்கப்புறமே நம்ம வந்துட்டு இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்துலேருந்து தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறமே நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இட்லி நல்லா வேகட்டும். இதுக்கப்புறம் வந்து தோசை வந்துட்டு ஊற்றலாம். ஸோ தோசையும் வந்து சூப்பராக வரும். இந்த சைடில் வந்து தோசையும் ஊற்றிக்கலாம். இது அப்படியே ஹோட்டல் சுவையில் தான் இருக்கும். ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். செலவும் நமக்கு கம்மி தான் ரேஷன் அரிசியில் நம்ம வந்து இந்த மாதிரி இட்லி தோசை செய்யும்போது. பாருங்கள், இவ்வளோ வந்து நல்லா வந்து அந்த வெந்தயம் போடுறதுனால நல்லா ப்ரௌன் கலராக நல்லா ரோஸ்ட் மாதிரி தோசை ரொம்பவே நல்லா கமன்னு வாசத்தோடு இருக்கும், சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா குஸ்பு இட்லி மாதிரி குண்டு குண்டாக சூப்பராக ஒரு இட்லி வந்துருக்குது வெள்ளை வெள்ளையர்னு. ஸோ அதுக்கப்புறமே நம்ம அப்படியே வந்து தட்டில் மாற்றிக்கலாம். இது எந்த குழம்போடு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நல்லா வந்து இட்லியும் தோசையும் வந்துச்சு. இது போல் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கூட வந்துட்டு உருளைக்கிழங்கு குழம்பு கூட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.